பணத்திற்கு எதிராகவும் செழிப்பிற்கு எதிராகவும் பேசுகிற ஊழியக்காரர்களை கவனியுங்கள். உங்களுக்கு ஒருவர் காணிக்கை கொடுக்கவில்லை என்றால் இன்னொருவர் கொடுப்பார். காணிக்கை கொடுக்கிற ஒருவர் அதை நிப்பாட்டினால் இன்னொருவர் கொடுப்பார். அவர் நிறுத்தினால் இன்னொருவர் கொடுப்பார். அவர் நிறுத்தினால் இன்னொருவர் கொடுப்பார். உங்களுக்கு பணம் தேவையில்லை. பணம் முக்கியமானதில்லை. பணம் அவசியமானது இல்லை. ஆனால் பாருங்கள், கொடுக்கிறவருக்கு பணம் தேவையா இருக்கிறது. உங்களுக்கு எப்படியாகிலும் பணம் வந்துவிடும், காணிக்கை வந்துவிடும். ஆனால் கொடுக்கிறவருக்கு பணம் தேவையா இருக்கிறது. ஊழியம் என்பது ஜெபத்தோடு மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு மாத்திரமல்ல, அது பணத்தோடும் சம்பந்தப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பணம் அவசியமானதா இருக்கிறது. தேவன் நம்மை செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படிதான் இந்த பூமியிலே நிர்ணயித்திருக்கிறார். நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கிறார். நம்மளை ஏதேன் தோட்டத்தில் தான் படைத்தாரே தவிர வனாந்தரத்தில் படைக்கவில்லை. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வந்து வனாந்தரத்திற்கு சென்ற அந்த வனாந்தர வாழ்க்கை கர்த்தர் நியமித்த வாழ்க்கை அல்ல, கர்த்தர் நியமித்த வழித்தடம் அல்ல. அது மனிதனாய் உருவாக்கி கொண்ட வழித்தடம். அந்த வாழ்க்கை மனிதனால் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தர் நிர்ணயித்த வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நிர்ணயித்த வாழ்க்கை 40 நாட்களில் கானானுக்கு செல்வதுதான். கானான் என்பது உலகிலே செழிப்பான ஒரு பட்டணம், ஒரு தேசம். தேவன் முதலாவது நம்மை படைத்ததும் செழிப்பான இடத்தில்தான். நம்மை எகிப்திலிருந்து அழைத்ததும் செழிப்பான இடம்தான். அப்போ பாருங்கள், பணம் ஊழியக்காரர்களுக்கு தேவையில்லை, ஆனால் கொடுப்பவர்களுக்கு தேவை. நீங்கள் பணத்தை பிசாசாக சித்தரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்றை கவனித்து பாருங்கள். ஒருவருக்கு தேவை இருக்கிறது, ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படவில்லை. ஆசைப்படுகிறார், அந்த ஆசையை நிறைவேற்ற பணம் இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர் பணத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். பணம் அவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அடிமைதான் தான் நினைத்ததை செய்ய முடியாது, தான் ஆசைப்பட்டதை வாங்க முடியாது. தனக்கு தேவை என்றாலும் சரியாக எல்லா தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் பணத்திற்கு அடிமையாய் இருக்கிறீர்கள். பணம் உங்கள் மீது ஓவரூல் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இது உலக பிரகாரமான காரியம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆலயம் கட்டுவதற்கும், நீங்கள் ஊழியம் செய்வதற்கும், தர்ம காரியங்களை செய்வதற்கும், இன்னும் பல தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் செல்கிற பிரயாணத்திற்கும், இன்னும் பல வேலைகளுக்கும் பணம் அவசியமாயிருக்கிறது. அப்படி பணம் இல்லாததினால் உங்கள் ஊழியம் சுலபாகவும், உங்கள் ஊழியத்தை நடத்த முடியாமலும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாமல் இருக்கும் என்றால் நீங்கள் பணத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தரித்திரராகி, சிலுவையிலே தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவனாக்கினார். அவர் தரித்திரத்தை சிலுவையிலே முடித்து விட்டார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறீர்கள். பாருங்கள், பணம் உங்களை ஜெயித்ததினால் அது பணத்தின் மீது நீங்கள் வெறுப்பையும் கசப்புணர்வையும் காட்டுகிறீர்கள். அதனால் நீங்கள் பணத்தை எதிரியாக சித்தரிக்கிறீர்கள். சகேயுவை குறித்து சொல்கிற வேளையிலே வேதாகமம் சகேயுவை, பரிசுத்த ஆவியானவர் சகேயுவை ஐஸ்வர்யவான் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் எல்லாரும் சகேயுவை தவறான ஒரு மனிதராக சித்தரிக்கிறீர்கள். நீங்கள் அந்த வேதத்திலே கவனித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் என்றுதான் சொல்கிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர் யாரிடத்திலும் அநியாயமாய் எதையும் வாங்கவில்லை என்று அர்த்தம். ஒரு ஐஸ்வர்யவான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்காமல் ஐஸ்வர்யவனாய் இருந்திருக்கிறார். அவன் ஒரு அதிகாரியாய் இருந்திருக்கிறான். ஆனால் அவனை எல்லோரும் தவறாக சித்தரிக்கிறார்கள். என்ன காரணம்? அவன் ஐஸ்வர்யவான் என்கிறதன் காரணம். நீங்கள் ஐஸ்வர்யத்தை பிசாசாக்கி, எதிரியாக்கி என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையாக நிற்கிறீர்கள். அதனால் ஜனங்களிடத்திலே ஐஸ்வர்யத்தை பேசுங்கள், செழிப்பை பேசுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் செழிப்புள்ள வாழ்க்கை வாழத்தான் தேவன் நிர்ணயித்திருக்கிறார். ஜனங்களை கொடுக்க வையுங்கள், கொடுக்க பழகுங்கள்.
பணம் என்பது பிசாசுக்குரியதல்ல, அது நமக்குரியது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அநேக ஆயிரம் கோடிகள் உடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வீர்கள், ஊழியர்களுக்கு பணம் அவசியமில்லை, பணம் பிசாசு என்று சொல்வீர்கள். ஆனால் அன்றைக்கு அவர் பையும் கம்பும் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்படியான இன்றைக்கு இருக்க ஊழியர்கள் அப்படித்தான் இருக்கிறீர்களா? இல்லை அல்லவா? பணம் அவசியமானதா இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மிகவும் அவசியமானதா இருக்கிறது. ஜனங்கள் தங்கள் குறைவிலிருந்து கொடுக்க மாட்டார்கள். குறைவிலிருந்து கொடுத்தாலும் அது ஒரு தேவையை தான் நிறைவேற்றும். அவர்கள் நிறைவிலிருந்து கொடுக்கிற பொழுதுதான் பாருங்கள், இன்னும் ஆசீர்வாதமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய ஊழியர்களுக்கு கொடுக்கவும் முடியும். வாரி இறைத்தான் என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஐஸ்வர்யத்திற்கு எதிராக இருந்தால் ஏன் வாரி இறைத்தான் என்று சொல்லுகிறது? அவன் வாரி இறைக்கிற அளவிற்கு தேவன் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் உங்களை ஊழியக்காரராக அழைத்தது போல சிலரை பணக்காரராக, ஐஸ்வர்யவான்களாக அழைத்திருக்கிறார். அந்த பணம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் வைத்திருக்கிறார். பணம் மாத்திரமல்ல, அதிகாரமும் தான். மோசே ஒரு இளவரசனாய் இருந்த பொழுது அந்த அதிகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக பயன்படுத்தினார். அப்படியே எஸ்தர் ராஜாத்தி, தானியேல் போன்றவர்கள் இருக்கிறார்கள், யோசேப்பு போன்றவர்கள். அந்த அதிகாரத்தை தேவனுக்கென்று பயன்படுத்துவது போல பணத்தை தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கவனித்து பாருங்கள், பணம், நீங்கள் பிசாசு என்று சொல்கிற அந்த பணம் தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற, ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற உறவை தடை செய்கிறது. அந்த உறவை துண்டிக்கிறது பணம். அவர்கள் கடன்காரர்களாக, இஎம்ஐ கட்டுறவர்களாக, பிரச்சனைகள் இருக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அவர்களால் எப்படி தேவனோடு கூட சரியான உறவு கொள்ள முடியும்? அநேக ஊழியக்காரர்கள் இன்று கூட அநேக இஎம்ஐக்களும் அநேக பண பிரச்சனைகள் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பீர்கள்? உங்களுக்கு இதையே பெரும் வேலையாக இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பீர்கள்? பணத்திற்கு எதிராக பேசாதிருங்கள். பணம் நம்மளுடையது, ஐஸ்வர்யம் நம்மளுடையது. இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் தேவன் நமக்காக படைத்தவை, பிறருக்காக இல்லை. அம்பானி கையில் இருக்கிற பணமும் ஒரு தேவ மனுஷனுடைய கையில் இருக்கிற பணமும் ஒன்று அல்ல. அம்பானி பணத்தை, இல்லை என்றால் ஒரு ஐஸ்வர்யவான் பணத்தை வேறு எதற்கோ செலவு செய்ததினால், ஒரு தேவ மனுஷனுடைய கையிலும் பணம் இருந்தால் அவன் அப்படித்தான் செலவு செய்வான் என்று சொல்வது பிசாசு உங்களை முட்டாளாக்கியதின் அர்த்தமாயிருக்கிறது. பிசாசை துரத்துங்கள். பணத்திற்கு எதிராக உங்கள் சிந்தையில் இருக்கிற பிசாசை துரத்துங்கள். ஜனங்களிடத்திலே பணத்தை குறித்து பேசுங்கள். தேவன் செழிப்பான வாழ்க்கையை நிர்ணயித்திருக்கிறார் என்று பேசுங்கள். இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தேவனுக்கு சித்தமில்லை என்று பேசுங்கள். ஜனங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்கள். ஜனங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்கள். பணம் ஊழியக்காரர்களுக்கு தேவையில்லை, ஆனால் கொடுக்கிறவர்களுக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவை. நீங்கள் இன்னும் கடின இருதயமுடையவர்களாக இருக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையாக இருக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செழிப்பை பேசுங்கள். இந்த உலகம் நம் வசமாகும். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கதவுகளை திறப்பாராக. உங்களுக்கு சிறந்த ஞானத்தை அளிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்தி புதியதோர் சமுதாயத்தை, கிறிஸ்தவ உலகத்தை படைப்பாராக. தேவன் அநேக ஐஸ்வர்யவான்களை உருவாக்குவார்களாக. அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவன் கையில் பணம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும்படியாக உங்கள் போதனை இருப்பதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென்.